மசோதாக்கள் மீது தான் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திற்குள்ளும் குடியரசுத் தலைவர் 3 மாதத்திற்குள்ளும் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவு வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்பட்ட நிலையில் அரசியல் சாசன விளக்கம் தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்கலாம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் எழும்போது உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார். அதில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று வினவியுள்ளார். அனைத்து வகையான அதிகாரங்களை பொறுத்தவரையில் அரசின் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாய்ப்புகளுக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமா என வினவியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்க முடியுமா என்றும் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியுள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் தங்கள் அதிகாரங்களுக்கு உட்பட்டு மேற்கொள்ளும் செயல்களுக்கு நீதிமன்றத்தில் பொறுப்பாக மாட்டார்கள் என்ற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 361 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்திற்கு செல்லுபடியாகாதா என்றும் வினவியுள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் முடிவுகளை தனது சிறப்பு அதிகாரமான சரத்து 142 கீழ் உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள திரௌபதி முர்மு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் இன்றி சட்டமாக்க முடியுமா என்றும் விளக்கம் கோரியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரமான 142 தற்போதைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மட்டுமா அல்லது ஏற்கனவே அரசியலமைப்பின்படி உள்ள நடைமுறைக்கு முரணான உத்தரவை பிறப்பிக்கவும் பயன்படுத்த முடியுமா என்று அவர் வினவியுள்ளார். சரத்து 145 3 உட்பிரிவின்படி அரசியலமைப்பு விளக்கம் தொடர்பான வழக்கை குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்புவது கட்டாயமில்லையா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் சீராய்வு மனு தாக்கல் செய்தால் இது தொடர்பான தீர்ப்பு வழங்கிய அமர்வை விசாரிக்கும் என்பதால் அரசியல் சாசன பிரிவு 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் வாயிலாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளது.